வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ ஒரு நல்ல மேட்ச் வந்து முடிஞ்சுச்சு. சிஎஸ்கே வர்சஸ் பிபிகேஎஸ். பிபிகேஎஸ் கம்ஃபர்டபுளாக அது வச்சிருவாங்கன்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன். 55 எட்ஜ் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பிபிகேஎஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஹார்ட்ஸ் எல்லாம் ஓரம் வச்சுட்டு ப்ராக்டிக்கல் ஆன் பேப்பர் என்ன இருக்கோ அதை பார்க்கலாம். அதுக்கு இது ஒரு வேக்கப் கால். வேக்கப் கால்ல ஆனால் காலே முடிஞ்சு போச்சு. இனி வந்து சும்மா பேசிட்டு அடுத்த சீசனுக்கு இது பண்ண வேண்டியதான். ஸ்டில் நிறைய பாசிட்டிவ்ஸ். மற்ற மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. நிறையா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 190 ஒரு ஹையஸ்ட் ரன் சிஎஸ்கேக்கு 10வது மேட்ச்ல வெற்றிகரமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னுமே 200 அடிக்காத ஒரே டீம் சிஎஸ்கே. அப்படி இப்படின்னு எக்கச்சக்க ரெக்கார்டு. ஸோ எல்லாரும் டீட்டெயில்டாக பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் நாடி. சொல்கிறோம் என்னோட பாயிண்ட்ஸ், ஒரு இனிஷியல் தாட்ஸ். அதுதான் இனிஷியல் தாட்ஸ் வந்து அவங்க அவங்க பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு பிளேயரை பேக் பண்ணா வந்து திருப்பி வந்து அடிப்பான்றதுக்கு சாம்கரன் எக்ஸாம்பிள். சாம்கரன் வந்து 53ல பேக் பண்ணாங்க. நம்ம கூட ப்ரீவியஸ் வீடியோல பேசியிருக்கோம் சாம்கரனுக்கு பதிலாக ஓவர்டன்னு சொல்லிட்டு. பட் ஹி ப்ரூவ்ட் இஸ் ஒர்த். கொஞ்சம் நல்ல பேட்டிங், நல்ல பேட்ஸ்மேன் கிடைச்சிருக்கு, அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் பிரெவிஸும் நம்ம பேசியிருந்தோம். அந்த பிரெவிஸோட அந்த அந்த எலக்ட்ரிஃபைங் ஃபீல்டு எனக்கு வந்து அந்த நியூ எல்ஏ சாமி ஆன் போர்ட், அந்த ஃபேஃபோட நிறைய இம்பாக்ட் வந்து எனக்கு நல்லா தெரியுது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்டிங். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா தோணுது. மற்றபடி பெரிய வேற எதுவும் அட்வான்டேஜ் கிடையாது. டீம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நீ சொன்ன கரெக்டான பாயிண்ட்ரா. ஏன்னா அவனுக்கு ஏஜும் கம்மி. டிவல் டெவிஸோட ஏஜும் ரொம்ப கம்மி. ஒரு லாங்கர் ரன் வந்து சிஎஸ்கேக்கு வந்து நல்ல பொட்டன்டான பிளேயர், நல்ல ஃபீல்டர். ஸோ அது லாங்கர் ரன்ல பார்த்தா நல்ல ஒரு அடிஷன். ஒரு வெளியில வந்து அது இருந்து ஒரு நல்ல அடிஷன். ஒரு இன்ஜுரியிலேருந்து அப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து நல்ல ஒரு அடிஷன். அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். இன்னைக்கு மேட்ச் எங்க கொஞ்சம் நல்லா பண்ணாங்க, அப்ளை பண்ணாங்க சிஎஸ்கேன்னு பார்த்தா, லாஸ்ட் மேட்ச் இதே மாதிரி தான். ஒரு 45 for 50 for 3 இருந்தாங்க. பவர் பிளே முடியும் போதே 3 விக்கெட் போயிருச்சு. ஆனா அந்த 3 விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு 120 for 3 வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு பேருமே. அதுவும் இல்லாம ரன் ரேட்டை டவுனே பண்ணல. ரன் ரேட் 9.5 அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி சூப்பரா ஆடிட்டே வந்தாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ரெண்டு ஸ்பின்னர், ஆக்சுவலா சென்னை பிச்சினால தான் ரெண்டு ஸ்பின்னரோட வந்தான் ஸ்ரேயாஸ் ஐயர், யூசி அண்ட் ஹர்ப்ரீத் பிரார். ஏன்னா பிராருக்கு சான்ஸே கொடுக்கல இத்தனை நாளா. பட் இது சென்னை பிச்சை கொஞ்சம் ஸ்பின் எடுக்கும்னு சொல்லி தான் ரெண்டு ஸ்பின்னரை கொண்டு வந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரெண்டு ஸ்பின்னரையும் போட்டு அடிச்சு பேத்ததுனால அவங்க ஸ்பின்னரே கொண்டு வரல. 15 16 ஓவருக்கு ஸ்பின்னரே காட்டல. ஷெட்கே அப்படி இப்படின்னு ஒரு சும்மா ஓடி வந்து போடுற ஃபில்லர் பவுலரை வச்சு போடணும்னு நினைச்சு ஷெட்கே 3 ஓவர் போட்டான். கரெக்டாக ஷெட்கே போட்டு பொழந்துட்டாங்க 3வது ஓவர். ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் நமக்கு வேணும்டா. இப்போ அவன் ஒரு மூவ் பண்றானா, அந்த மூவ் டிசீவ் பண்றதுக்கு நான் கவுண்டர் அட்டாக் பண்ண போறேன். நான் ஒரு ஓவர் பார்த்தியா, ஒரு ஓவர் பிராரா போட்டு அடிச்சாங்க. அடுத்த பிராருக்கு ஓவரே கொடுக்கல. அதே மாதிரி சகலுக்கு அடிச்சாங்க. பட் சகல் லாஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டாங்க தோனிக்காக, அதை விட்டு. பட் அந்த மிடில் ஓவர்ல சிஎஸ்கே கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. அந்த 120 for 3 லாஸ்ட் மேட்சும் அதே மாதிரி தான். 60 for 3ல இருந்து 80 for 5 வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 140க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க எஸ்ஆர்எச் கூட. பட் இன்னைக்கு அந்த கேபிட்டலைஸ் பண்ணி ஒரு 85 ரன்ஸ் அப்படிங்கிறது ரன்னும் பெரிய ரன்னு ஒரு சாம் கரன் கிட்ட வந்திருக்கு. இண்டிவிஜுவல் ஹையஸ்ட் ஸ்கோர். ஸோ அப்படின்னு பார்த்தா இது கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. தோத்ததுக்கு அப்புறம் ஏதாவது நம்ம லூப் ஹோல் பாசிட்டிவ்னு கண்டுபிடிக்கலாம். பட் நிறைய வந்து டீமே வந்து ஒரு முறையாலே டவுனா இருக்கு. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் வந்து ஒரு 6 பால் இருக்கு. அந்த 6 பாலே நம்ம ஆடல. நிறைய வந்து பேசிட்டு இருக்கலாம். ஃபீல்டிங் ஆகட்டும், இதுவாகட்டும், நிறைய வந்து குழம்பதான் செய்யணுமே தவிர மற்றபடி அந்த பழைய சிஎஸ்கேவா இல்லை. பட் இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எடுத்து பார்த்து நம்ம யாராவது ஒருத்தர் வந்து பொதுக்கி எடுத்துட்டு ஓகே இது இவ்வளவுதான் நமக்கு செட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஓவர் யூட்டிலைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் தோனிக்கு வந்து ஆப்ஷன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ யாரை போடலாம், யாரையும் ட்ரஸ்ட் பண்ணி என்னால போட முடியுன்ற அளவுக்கு ஒரு பவுலர் கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ட்ரஸ்டபிள் பவுலர் இப்போ திருப்பி திருப்பி பழச கம்பேர் பண்ண கிடையாது. பிகாஸ் அந்த லெகசி வந்து அப்படி இருந்துருக்கு. ஒரு டிராவோ மாதிரி ஒரு ஓவர் கண்டிப்பா 4 ஓவர் போட முடியும். அதுக்கு முன்னாடி மோஹித் சர்மா 4 ஓவர் போட முடியும். அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டபிள் பவுலர் 4 ஓவர் போடக்கூடிய பவுலர் சிஎஸ்கேல இல்ல. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். என்ன சுச்சுவேஷன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லோ ஸ்கோர் டிஃபெண்ட், ஹை ஸ்கோர் கேமிங் எது இருந்தாலும் இந்த பிளேயர் 4 ஓவர் போட்டுருவான் அப்படின்னு இந்த சீசன்ல கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதுதான் டவுன்ஃபாலுக்கு காரணமும். நம்ம பேட்டர்ஸ் என்ன வேணா இருக்கலாம், ஒரு பவுலர் 4 ஓவர் போடுறது மாதிரி இல்ல. அதுதான் ஒரு பெரிய ஒரு டிராபேக் அமைஞ்சு அந்த இந்த சீசனுக்கான டவுன்ஃபாலுமே அதுதான்.
ஈவன் தோ போட்டாலுமே நிறைய ரன் போகுது. அது ட்ரஸ்டபுளா 4 ஓவர் கொடுக்க முடியலன்றதான் ஒரு தாட்ஸ். சரி, ஓகே. கிறிஷ், உன்னோட தாட்ஸ் சொல்லு, இனிஷியல் தாட்ஸ். இன்னைக்கு பேட்டிங் ஒரு மாதிரி நல்லா தான் ஆடினாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ டெவால் பிரேவிஸை வந்துட்டு ஒன் டவுன் ஆடலான்னு தோணுது. ஒன் டவுன். இல்லைன்னா ஒன் டவுனு, இல்லைன்னா 2 ஓப்பனர் அவனுங்களை ஆடுறதுக்கு யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயராவது ஒரு ஓப்பனர் ஒருத்தர் இருந்துட்டு, ஆயுஷ் மாத்திரை ஒன் டவுன்ல ஆடிட்டு இருந்தான், அவனை ஒன் டவுன் ஆடிட்டு 2 டவுன்ல டெவால் பிரேவிஸ் ஆடலாம். இல்ல சாம் கரன் எப்படியும் ஒன் டவுன்ல வந்துடுறான், அதுக்கு அவனை பேசாம ஓப்பனிங்கே இறக்கி விட்டுறலாம். ஒரு சைடு நீ நெல்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பஞ்சாபுக்கு ஓப்பனிங்லாம் இறங்கியிருக்கான், ஒரு சில மேட்சஸ் ஓப்பனிங்லாம் இறங்கி அடிச்சிருக்கான். அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளையாவது அங்கே வைக்கலாம். அதே மாதிரி எண்டில் வந்துட்டு ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட இந்த மேட்ச் நம்மளுக்கு ஒரு குஷன் இருந்திருக்கும். லாஸ்ட் ஓவரே கடைசி 3 பால் வரைக்கும் கொண்டு போனான் கலீல் அகமது. என்ன கேட்டா நான் குரூப்லேயே சொல்லியிருந்தேன், பத்திரானா வந்துட்டு கையில காசையும் கொடுத்து டிக்கெட்டும் போட்டு ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. ஊருக்கு அனுப்பிச்சு, அவனுக்கு 22 வயசு தான் ஆகுது. நீ ஒரு வருஷம் ஃபுல்லா பழைய ஆக்ஷனுக்கு வா. ஏன்னா இன்ஜுரியில இருந்து வந்துட்டு இப்பெல்லாம் போட்டா வேஸ்ட். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், எள்ளு சாடலாம், பத்திரானாவை ஆடாதீங்க. அவன் எல்லா இடத்துலயும் அடிதான் வாங்கிட்டு இருக்கான். எத்தனை பால், 3 பால் ஃபுல் டாஸ் போடுறான் தொடர்ந்து. அதுக்கு நீ குத்தி பவுன்ஸ் போடு, ஏதாவது ஒண்ணு போடு. ஒரே பாலை திரும்பி யாக்கர் விழலைன்னா வேற ஆப்ஷனே கிடையாதா? ஒரு இப்போ 24 பால்ல ஒரு 10 பால் யாக்கர் விழும், மிச்சம் 14 பால் கஷ்டம் தான். அதுதான் அவனாலதான் தோத்தோம் இன்னைக்கு மெயினா. அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நீ சொல்றது கரெக்ட் தான். பத்திரானா 2023ல இருந்த ஆக்ஷன் கிடையாது. 2024ல இந்த மாதிரி இருந்தப்பதான் இன்ஜுரி ஆச்சு. இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பெட்டரா பவுலிங் போட்டிருந்தோம். நான் ரீசெண்டா ஷான் பலாகோட வீடியோ ஒன்று பார்த்தேன், வீடியோ அனாலிசிஸ்ல. என்ன ப்ராப்ளம்னா அந்த ஆங்கிளிங், அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த கழுத்துக்கு ஷோல்டருக்கு இருக்கு பாத்தியா, அந்த லெவல்ல ரிலீஸ் பாயிண்ட் இருக்கப்போ அவனுக்கு அந்த ஃபுல் ப்ரெஷரா அந்த யாக்கர்ஸ் போட முடியும். ஸோ அந்த லெவல் இந்த இந்த ஷோல்டருக்கு இந்த லெவல் இருக்கிறதுனால அந்த அந்த போடுற யார்கர் ரிலீஸ் எல்லாமே ஒன்னும் லோ ஃபுட் டாஸ் இந்த வைடா போதும். இதுக்கு முன்னாடி அவனோட பவர் ஜென்ரேஷன்லாம் கம்ப்ளீட்டா அந்த முதுகு கிட்ட இருந்து வருமா. முதுகு கிட்ட இருந்து உனக்கு அந்த ஸ்பின் ரொட்டேஷன்ஸ், நம்ம அந்த கிலாரி நம்மளோட சீமராஜா படத்துக்குள்ள ஒன்று த்ரோ பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். அந்த பேர் எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரோயிங் எஃபெக்ட்ல பவுலிங் வரும். அந்த ஸ்லிங் இல்லாததுனால பயங்கரமா அந்த பேஸ் இருந்தாலுமே அந்த பாலை ஈஸியா பேட்ஸ்மேனை ரீட் பண்ண முடியுதுன்ற மாதிரி சொல்லிட்டுறான். பட் ஆனா அது ட்ரூ. அனலைசிஸ் படி பார்த்தாலுமே பேட்ஸ்மேனால ஈஸியா ரீட் பண்ண முடியுது. நீ 160ல ஓடி ஓபி போட்டாலும் தொட்டு விட்டா 6 தானே போகும். எல்லா பாலும் ஓவர் பிட்ச் ஸ்லாட்லயே போட்டுட்டு இருக்காங்க. ரீட் பண்ண முடியுது, அந்த ஸ்லிங்கி ஆக்ஷனை ரீட் பண்ண முடியுது. இதுலதான் மலிங்கா பிஸ்தா. உனக்கு அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் கொஞ்சம் அந்த லெவல்ல இருந்தாலுமே உனக்கு அந்த பாலை ரிசீவ் பண்ணா. பட் பத்திரானாவால இது பண்ண முடியல. உனக்கு ஸ்லாட்ல வருதுன்னா அசால்ட் ஆட முடியும். ஆனா ப்ரீவியஸா போட்டப்போ ஸ்லாட்ல வரத மிஸ்ரீட் பண்ணுவாங்க. உனக்கு பால் இன்சைட் எட்ஜ் ஆகும், உள்ள விடுவாங்க. பட் இந்த ஆங்கிள் மாத்ததுனால அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அதுதான் ஒரு பெரிய அதான் சொல்றேன். அவனை ஒரு சீசன் ஃபுல்லா வெளியே உட்கார வச்சுட்டு ஒரு சீசன் ஃபுல்லா வெளியே உட்கார வச்சுட்டு அவனை போய் நல்லா பழைய இது கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆட வைங்க. அதுதான். எல்லிஸ் இன்ஜுரி கண்டிப்பா வரும், வேற வழி இல்ல. 18 கோடி கொடுத்தா நீ இன்ஜுரி ஆகும், வெளியே தான் போகணும். அப்பனா வெளியே தான் உட்காரணும், வேற வழி கிடையாது. ஏன்னா 18 கோடி கொடுக்குறாங்கன்னா நீ அதுக்கான எஃபெக்ட் நீ போட்டுதான். 13 ஒரு மேட்சுக்கும் அது இல்லாம 7 லட்சம் ரூபாய் சேலரி வேற. சரியா? நீ நினைச்சு பாரு, வெளியே 13 கோடி, அஸ்வின் ஒரு 10 கோடி, அதுக்கப்புறம் அதெல்லாம் அதுதான் சொல்றேன். நீ வேஸ்டா ஒரு எல்லிஸ் அந்த வேலையை சூப்பரா பண்ணுவான். இன்னைக்கு ஸ்லோ பால்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, அதை எல்லிஸ் சூப்பரா பண்ணுவான். எல்லிஸ் அவன் மேக்சிமம் எவ்வளவு கேவலமா போட்டாலும் 40 ரன்னுக்கு மேல கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. அவன் எப்படி இருந்தாலும் பிடிச்சு போட்டுருவான், அவன் யோசிச்சு போட்டுருவான். அதே மாதிரி சிவம் துபே இன்னைக்கு நம்ம அந்த இம்பாக்ட்ல மாட்டிக்கிட்டோம். இது மாத்த முடியல. அவன் ஒரு சைடு வேஸ்டா, ஒரு சைடு அவன் நின்றுட்டு இருந்ததால ஃபீல்டிங் அவனையும் மாத்திட்டோம். இன்னைக்கு 2-3 பேரை ஃபீல்டிங்ல ஒளிச்சு வைக்க வேண்டியதாயிருச்சு. அது கையில வந்த கேட்ச், டெவால் பிரேவிஸ் அங்க மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் உயிரை கொடுத்து கேட்ச் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் கையில வந்த கேட்ச போய் விட்டுக்கிட்டு இருக்கான் பத்திரானா. அது மட்டும் இல்லாம 6 வேற சொல்லி. இல்லடா, இப்போ ஃபீல்டிங் they have to improve their standards தான். ஏன்னா கையில வர்ற கேட்சே விடுறாங்க. நீ மத்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சமீரா ஒரு கேட்ச் பிடிச்சான் ஃபுல் டைவிங் டு தி லெஃப்ட். அதே மாதிரி ஒரு கேட்ச் வந்துச்சு துபேக்கு அதே மாதிரி ஒரு கேட்ச் வந்துச்சு. அவன் பாலுக்கு போவே இல்லடா, பாலை பார்த்துட்டே இருக்கான். நீ ஒரு மாதிரி ஸ்லைட் பண்ணி ஒரு பாலுக்கு கையை நீட்ட கூட மாட்டாங்க.
வேற ஜடேஜா லெவல் வந்து பிடிச்ச கேட்சே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான் அப்படி. ரியாக்ஷன் டைம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு செகண்ட் கம்மியா தான் இருக்கும். ஜடேஜா பிடிச்ச ரியாக்ஷன் டைம் கேட்ச்லாம் சரியான கேட்ச். அது பாக்குறதுக்கு தான் அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஆனா அவ்வளோ ஃபோர்ஸா வரும் பால், நம்மளுக்கு கீழே குனிறதுக்கே டைம் இருக்காது. அவன் அவ்வளோ ஈஸியா அதை தூபேக்கு இது பண்ணி பிடிச்சான். தூபே வந்துட்டு அவன் அவ்வளவு ஹைட்டா இருக்கிறதால பார்க்கவே ஈஸியா மூவ் பண்ணவும் முடியாதுடா. அவன் மூவ் பண்ணவும் மாட்டான். அவன் மூவ் பண்றது கஷ்டம். அவனை வந்து ஹைட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்தா கேட்ச் ஹைட்டு பிடிப்பான் அவன். அதெல்லாமே ஒரு இதுதான்டா. அப்படி பார்த்தா ஸ்டாருக்கு ஹைட்டு தான் 6.8 இருக்கான், அவன் கேட்ச் பிடிக்கலையா? இவன் இவன் அப்புறம் நகரவே டிவால் மாட்டான்டா. பிரேவிஸ் இவன் இல்லையா, கால் இவனை வெளியே கேட்ச் உட்கார வச்சு பிடிக்கலையா? பறந்துட்டாங்க. உட்கார வச்சு பழகிட்டாங்க. அதனால உள்ள உட்கார வச்சா அது துபாய் வேஸ்ட். வந்து ஃபீல்டிங் அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாதுடா. உனக்கு முன்ன வந்து ஒரு தீக்ஷனா இருந்தா மறைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ 3-4 தீக்ஷனா சுத்திக்கிட்டு இருக்காங்க ஃபீல்டுக்குள்ள. எங்க மறைக்கிறது? கலீல் கலீல் அகமது, அகமது மறைச்சுதான் ஆகணும். பத்திரானா, தூபே, அதுக்கப்புறம் வந்து இப்ப ஹூடா கொஞ்சம் பெட்டர்மெண்டா இருக்கு. பட் ஸ்டில் ஹூடாலாம் நல்ல பிளேயர்டா. அவன் தெரியாம கேட்ச விட்டான்டா. வேற லெவல் ஃபீல்டா அதுதான் ஹூடாலாம். சொல்றேன். அதான் இந்த 3 பேர் வந்து எங்கேயுமே உன்னால மறைக்க முடியாது. நீ வைக்கிறதா தேர்ட் மேனையோ லாங் பின்னாடி லெக்லி தான் வைக்க முடியும். பட் அங்கேயுமே கேட்ச் எடுத்து விட்டுறாங்க. என்ன பண்ண முடியும்? கரெக்டா ஹூடாலாம் கேட்ச் கேட்சரை தான் இவனுங்களுக்கே விட்டாங்க. போது பாத்தியா? அந்த ஆயுஷ் மாத்திர நல்ல ஃபீல்டர், அவனுக்குலாம் பாவம் பாலே போல, அவங்க ஃபீல்டே பாக்கல அவனெல்லாம். அவன் தானே இம்பாக்ட் சப்பு. அவனுக்கு பதிலா தான் அவனை வெளியே அவன் தான் நல்லா போட்டான், அவனை வெளியே பஞ்சாபை பத்தி அனுப்பிட்டாங்க. பேசலாம். இவங்களை பத்தி பேசி அதேதான். இனிமேட்டு ஒண்ணும் மாற போறது கிடையாது. இதுக்கப்புறம் மாறவும் மாறாது. மாற்றம் சரி, ஒன்றே மாறாத பஞ்சாபோட தாட் சொல்ல கிரிஷ், உன்கிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். பஞ்சாப் வந்துட்டு எனக்கு ஒரு வகையில பஞ்சாப் ஜெயிக்கணும் தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஏன்னா ஒரு சிலவங்களெல்லாம் அடிச்சு கீழே இருக்கணும். அதனால வந்துட்டு பஞ்சாப் ஜெயிச்சே ஆகணும். பஞ்சாப் ஜெயிக்கணும்னா டெல்லி மொமெண்டம் விட்டாங்க. அதனால பஞ்சாப் உள்ள போயே ஆகணும். அதை வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா கேகேஆருக்கு சான்ஸ் இருக்கு. இன்னும் உங்களுக்கு 5 மேட்ச் இருக்கா கேகேஆருக்கு. அவங்க 5ல 4 ஜெயிச்சா அவங்க குவாலிஃபைடு. அவங்க 4 ஜெயிச்சாலே குவாலிஃபைடு. இல்ல 5 ஜெயிச்சாங்கன்னா அவங்க டாப் 2கே வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. அதனால வந்துட்டு கேகேஆர் இருக்கும். தான் நினைக்கிறேன். டாப் 2க்கு இருக்கான்னு. ஆமா, 5 ஜெயிச்சா எத்தனை மேட்ச் இருக்கு அவங்களுக்கு? 5ஆ 4ஆ? 4ன்னு நினைக்கிறேன். 4 ஜெயிச்சா 19 பாயிண்ட் அவங்களுக்கு. 11 பாயிண்ட் வச்சிருக்காங்க அவங்க. ஒரு மேட்ச் மழை பெஞ்சதால 19 பாயிண்ட்னா டாப் 2 போயிருவாங்க. 4 ஜெயிச்சா எல்எஸ்ஜியும் இருக்கு. ஆமா, எல்எஸ்ஜிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப பஞ்சாப் வந்துட்டு எவ்வளவு தேர்டு போயிட்டாங்களா? பஞ்சாப் தேர்டு போயிருப்பாங்க. ஆமா, 13 பாயிண்ட் தேர்டு போயிருப்பாங்க. செகண்ட் போயிருப்பாங்க. செகண்ட் போயிருப்பாங்க. நாளைக்கு இப்ப பஞ்சாப் என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க அது மாறிட்டே தான்டா இருக்கும். இத பெருசா பேசி இல்ல. பஞ்சாப் அடுத்த வாரமா ஜெயிக்கணும், அவ்வளவுதான். பஞ்சாப் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு ஹர்ஷதீப்க்கு அட்லீஸ்ட் ஒருத்தராவது சப்போர்ட் பண்ணணும் கொஞ்சமாவது. நீங்க உமர் சாயை ஓப்பனிங்ல போட வரீங்க நியூ பால் இருக்கும்போது. அவனை வந்துட்டு நீங்க பவர் பிளே முடிஞ்ச உடனே கொடுத்தீங்கன்னா அவன் அடிதான் வாங்குவான். அவனை வந்துட்டு பவர் பிளேல ஒரு சைடு ஹர்ஷதீப்பும் ஒரு சைடு இவனும் போடணும். மார்க்வே ஆன்சர் நீங்க நடுவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதை அவங்க பண்ணணும். பிளஸ் சகல்ல ஏன் கொடுக்கவே மாட்டேங்கிறான்னு தெரியல. சுயான் அவன் யாரு? அந்த ஹெக்டேவா? அவன் கொடுத்த 25 30 25 ரன் கொடுத்தான். அது சகாலே போட்டிருக்கலாம். சகல் போட்டிருந்தா இன்னும் கம்மியா தான் வந்து. ஆக்சுவலா நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். சகலுக்கே கொடுத்துருக்கணும். ஆனா அவன் தப்பு பண்ணியும் அவங்க மேக்கப் பண்ணிட்டாங்கல்ல, அதுதான் மேட்டர். அவங்க இன்னைக்கு தோத்து அடிக்காம இன்னைக்கு அடிக்கணும் தோத்துனாங்கன்னா இதுதான் காரணமா இருந்திருக்கும். பட் ஆனா அவங்க மேக்கப் பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். சகல் வந்து இவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல அவன் தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துருவான் சகல். பஞ்சாப் இந்த ஆக்சுவலா சேஸ வந்து செமையா பிளான் பண்ணிட்டாங்க. பிரியான் சாரியா பப்சம்னு அடிக்க போறான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா செகண்ட். இன்னொன்னு அந்த அவுட், அந்த அம்பையர் ஸ்கால போயிடுச்சு ஜடேஜா அந்த ரிவர்ஸ் ஸ்வீப். அதெல்லாம் செம பால். ஆக்சுவலா ஜடேஜாவை ஏன் தோனி கன்டினியூ பண்ணன்னு தெரியல. ஜடேஜா நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. ஒரு 6 போனோடனே ஜடேஜா நிப்பாட்டிட்டார். ஜடேஜா நல்லா தான் போட்டுருந்தான். எண்ட் ஓவர்ஸ்க்குலாம் ஜடேஜா எல்லாம் அடிச்சிருவாங்க. நீ முதலே போட்டு அதே மாதிரி அன்சுல் கம்போஸ் டெத்துல நல்லா தான் போடுவாங்க. 10 கொடுக்கறதுக்கு அவனை எதுக்கு உட்கார வச்சான்னு தெரியல. கலீல் அகமது நடுவுல ஒரு ஓவர் போட்டுருக்கலாம். அவன் நல்லா தான் போடுவான். அவனும் எவ்வளவு கேவலமா போட்டாலும் 15 ரன் மேல கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி 2 இந்த வருஷம் கொடுக்க மாட்டான். இந்த வருஷம் தோனியோட பவுலிங் ரொட்டேஷனுமே கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். நம்ம ருத்ராஜ்ல சொல்றோம், ருத்ராஜும் அந்த மாதிரி. பட் தோனியோட பவுலிங் ரொட்டேஷன் கொஞ்சம் கொஸ்டின் மார்க். அவருக்கான டீம் எடுத்திருந்தாருன்னா அவர் தெளிவா சொல்லிருப்பாரு. அதுதான் இல்லடா, டீம் இருக்கோ இல்லையோ அப்பெல்லாம் சொல்ல முடியாது. டீம் கொடுத்தாச்சு, இருக்கிற ரிசோர்சஸ்ல வந்து நம்ம சரியா யூட்டிலைஸ் பண்ணலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பத்திரானா அவர் பண்ற ஒரே ஒரு தப்பு ஒண்ணுதான், பத்திரானாவை நம்புறதுதான். அதுவும் ஒரு தப்பு தான். அதனால மொத்தமா தான் சொல்ல முடியுமே தவிர இது ஏ தப்பு பி தப்பு எல்லாம் கிடையாது. ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் ரொட்டேஷன் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம், அவ்வளவுதான் ஓவராலா.
ஸோ ஓகே, நம்ம நிறைய பேசிட்டோம். எனக்கு ஒரே ஒரு ஃபைனல் தாட்ஸ் மட்டும் இருக்குடா. இது என்னன்னா, சிஎஸ்கே வந்து ரொம்ப லேகா இருக்க மாதிரி இருக்கு. மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ இருக்காங்க. நம்ம ஏதோ டிவிஷன் டீம் ஆடிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அதுக்கு என்ன மெயின் காரணம்னா, நம்ம ஸ்டில் அந்த ஒரு 4 ஃபாரின் ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் அந்த ரொம்ப சீனியர் மோஸ்ட் பிளேயர்ஸ் அவங்களே நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தோனி, ஜடேஜா சீனியர் மோஸ்ட் பிளேயர்னு பார்த்தா, ஃபாரின் ஸ்லாட்னு பார்த்தா பத்திரானா, நூர், அப்புறம் பிரவிஸ், இந்த மாதிரி ஃபாரின் ஸ்லாட்டே தான் பார்க்குறோம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். பட் நீ நல்லா கீழே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டீமுமே இந்த மாதிரி சீனியர் இந்தியன் பிளேயர்ஸ் இல்ல ஃபாரின் பிளேயர் ஓவர்சீஸ் இதை தவிர லோக்கல் பிளேயர்ஸ் தான் செம இம்பாக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டீம்லயும் ஒரு 2-3 பேர் செம இம்பாக்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த இம்பாக்ட் வந்து நம்ம டீம்ல மிஸ் பண்றோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆயுஷ் மாத்திரம் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் காட்டியிருக்கான். பட் நீங்க எடுத்து பாரு, கேகேஆர்ல ரகுவன்ஷி, ஹர்ஷித் ராணா அதெல்லாமே அவங்க எவால்விங் எமர்ஜிங் பிளேயர்ஸ். அதே மாதிரி எம்ஐல திலக் வர்மா, நமன்தீர், அந்த மாதிரி பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல வந்து அந்த புது பையன் சூரியவன்ஷி, சரி. அப்புறம் பிரப்சிம்ரன், பிரயான்ஷ் ஆர்யா அப்படின்னு இது டிசில வந்து அபிஷேக் படேல். அந்த மாதிரி ஒரு டீம்லயும் ஒரு 2-3 யங் பிளட்ஸ், ஒரு அன்னோன் கம்யூனிட்டி மாதிரி உள்ள வந்து அவங்க செம இம்பாக்ட் கொடுக்குறாங்க. நம்ம டீம்ல அந்த யாருமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இப்ப நம்ம டீம்ல கடைசியா இந்த மாதிரி ஒரு யங் பிளட்டா வந்து சர்வை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் யார் தெரியுமா? ருத்துராஜ் கெய்க்வாட். அவர் வந்து 5 வருஷம் ஆச்சு. அவர் வந்து நான் அந்த டார்கெட் சொல்றது புரியுதா? கேட்டீங்க எப்படி இப்ப நான் சொல்றேன்? ஒத்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் பொதுவா சொல்லிக்கிறேன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சிஎஸ்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் பிலீவ் பண்றாங்க, யங்ஸ்டர் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. சோ இப்போ ஷேக் ரஷீத் வந்து 5 கேம்ஸ் ஓகேவா, இந்த 5 கேம்ஸ்ல ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல he has to utilize the chance. ஏன்னா எல்லாரும் வைக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, யங்ஸ்டரா இருந்தா பர்ஃபார்ம் பண்றாங்க, எல்லாருமே ஃபீர்லெஸ் தான் இருந்தாங்க. சோ ஒரு யங்ஸ்டரா நீ ஃபீர்லெஸ்ஸா ஆடி ப்ரூவ் பண்ணுன்ற ஸ்டேஜ் வந்துச்சு. ஆயுஷ் மாதிரி ஒரு இம்பாக்ட் காமிக்கிறான். பட் மத்த இந்த மாதிரி லாங் ரன் இருக்கப்போ நீ மேனேஜ்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒண்ணு பார்த்திருப்பாங்க. ஓகே, இவனை வந்து ரொம்ப ராவா இறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீ பார்த்தனா தெரியும், சாய் கிஷோர் இப்பதான் சைன் ஆகுறான். சிஎஸ்கே விட்டு போய் 2 வருஷத்துக்கு அப்புறமா சோ பெஞ்ச் வந்துட்டு, அதுக்கப்புறம் ஜெகதீசன் சொன்னாங்க, கேகேஆர் போய் சான்சஸ் கிடைக்கல. அப்போ ராஜவர்தன் அங்க கேட்க சொன்னாங்க, லக்னோல இருக்கா, இன்னும் சான்ஸ் கிடைக்கல. சோ ஏதோ ஒரு லுக் ஹோல்ஸ் பார்த்திருப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ராவா இறக்க வேணாம்னு சிஎஸ்கே யோசிப்பாங்க. பட் இப்போ பிரஷர்ல இறக்கிறாங்க. பட் அதுல நல்லா தெரியுது பேர் உனக்கு, அந்த யங்ஸ்டர்ஸோட வந்து அந்த பிரஷர் சுச்சுவேஷன்ல பர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ ஆயுஷ் மாதிரி ஆகட்டும், ஆயுஷ் மாதிரி டூ ஏர்லி தான். பட் ஷேக் ரஷீத் நான் சொல்றேன், எஸ்பெஷலி ஆயுஷ் மாதிரியா நான் இப்பவே ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். ஷேக் ரஷீத் வந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு அவங்க வந்துட்டு இந்த வருஷம் அவ்வளவுதான் போதும் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷம் எப்படி அந்த 12 பேரை பொறுக்கிறதுன்னு தான் இதுக்கப்புறம் யோசிப்பாங்க. அதுல வந்துட்டு ஒரு 4 பேர் செட்டு, 4 பேர், ஒரு 5 பேர் செட்டு. டவால் பிரவிஸ் ஒன்னு, ருத்ராஜ் ஒன்னு, இவன் கலீல் அகமது ஒன்னு, நூர் அகமது ஒன்னு, ஜடேஜா, தோனி, ஜடேஜா, தோனி 6 ஆச்சு, ஆயுஷ் மாத்திரை ஒன்னு 7 ஆச்சு. இதுக்கப்புறம் எல்லிசா, பத்திரானாவா, இந்த 2ல ஏதாவது ஒண்ணு. பத்திரானா ஒழுங்கா போட்டானா பத்திரானா. இதுதான் இந்த 8 பேர். இன்னும் அந்த ஹூடா ஸ்லாட்ட தூபே ஆடதான் வைப்பாங்க, வழி இல்லை, அவன் ரீடைன் பிளேயர். தூபே வந்துட்டு கொஞ்சம் அடிக்க போகணும், அது ஒண்ணு. மிச்சப்படி அந்த ஹூடா ஸ்லாட்டையும் சாம்கரன் இப்படியே ஆடினா சாம்கரனை கரெக்ட் பண்ணிடுவாங்க, வேற வழி கிடையாது. வந்துருச்சு. இல்ல இன்னும் 2 பேர் தான், இன்னும் 2 பேர். அப்படி பாக்காத நீ. இப்ப ஹூடா இருந்த இடத்துல சசாங் சிங் மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா, கூட ஒரு 15 ரன் வந்திருந்தா அந்த மேட்ச். அதுதான் அந்த மாதிரி அந்த 2 ஸ்லாட்டை ஃபில் பண்ணணும். அதுதான்டா அதுதான் ஹூடா ஒரு ஸ்லாட்டையும் பிளஸ் அன்சுல் கம்போஜா கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ணிட்டாலே ஓரளவு நல்லா இருக்கும். இந்த மேட்ச் பேட்டிங் கரெக்டா இருந்துச்சு, எண்ட்ல சோக்கணும். பவுலிங் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப, எனக்கு கேட்டா பத்திரானா மட்டும்தான், பத்திரானாவாலதான் அந்த இது போச்சு. இல்ல 100 வந்துட்டு நீ டியூ வந்துருச்சு, அவன் அதிலே போட்டு அவன் சான்ஸ் கிரியேட் பண்ணாண்டா. நீ பத்திரானா கேட்ச் எங்கடா விட்ட? லெக் ஸ்பின்னர் ஒரு 6 கொடுத்துட்டு அடுத்த கேட்ச் கொடுத்து அடுத்த பால் 6 போகுது. அந்த பால கேட்ச் பிடிச்சிருந்தானா நியூ பேட்ஸ்மேன் வந்திருப்பான் உள்ள. சரியான டியூ, நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. போன மேட்ச் எல்லாம் அப்படியே தண்ணி தெறிக்குது, இன்னைக்கும் டியூ வந்துருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நமக்கு எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கு. இல்ல அவன் கேட்ச் பிடிச்சிருந்தானா நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருப்பான்டா. நியூ பேட்ஸ்மேன் வந்திருந்தானா ஒரு 3 பால் டாட் கிடைச்சிருக்கும், 2 பால் அடிச்சிருக்கேன். அதுதான் சரி, ஓகேடா. அதான் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்கு.
ஸ்டில் அவங்க ஏதோ ஆக்ஷன்ல சாரி அவைலபிள் பூல் ஆஃப் பிளேயர்ஸ்ல கூட யாரையாவது அதுதான்டா புல் ஆஃப் நம்மளுக்கு ஒரு 2 பண்ணலாமாங்கிற ஸ்லாட் மாதிரி 3 பார்க்கணும். ஸ்லாட் மிஸ் ஆகுது. அந்த 2 ஸ்லாட் 3 ஸ்லாட்டை ஃபிக்ஸ் ராஜா, பண்ணிட்டா அடுத்த வருஷம் நமக்கு கம்பேக் பண்ணலாம். இன்னொரு இது என்னன்னா நம்ம கிட்ட பர்ஸ்ல காசும் கிடையாது, ஃபுல்லாவே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. மேபி யாராவது ரிலீஸ் பண்ணிட்டு வேணா கொஞ்சம் நீ பர்ஸ் ரெடி பண்ணிட்டு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வேற ஒன்று இருக்கு. பார்ப்போம். கேமரன் கிரீனா நம்ம எடுக்கவே முடியாது, யாராவது நீ வெளியே விட்டாதான் எடுக்க முடியும். கேமரன் கிரீன்லாம் இது பண்ணோம்னா, ஏன்னா மற்ற எல்லா டீமுமே பர்ஸ் கொஞ்சமா வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஃபுல்லா ஜீரோ மாதிரி இருக்கும், லேக்ஸ்ல ஏதோ தான் இருக்கும். அதனால பார்ப்போம். இட்ஸ் லாங் டு கோ, பட் லெட் சி. ஸோ அடுத்த மேட்ச் போயிடலாம். நாளைக்கு மேட்சோட ப்ரிவ்யூ ஆர்ஆர் வெர்சஸ் எம்ஐ. ஸோ ஆர்ஆருக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ இது நம்ம வந்து எம்ஐ வெளியே வந்துட்டோம், நம்ம வந்து வாங்கிட்டோம், எலிமினேட்டர் வாங்கிட்டோம். முதல் இப்போ ஆர்ஆர் நாளைக்கு முடிச்சிட்டாங்கன்னா அவங்க போய் வாங்கிடுவாங்க எலிமினேட்டர் அப்படின்னு. ஸோ அதோட இனிஷியல் தாட்ஸ் மதன் நான் ஆரம்பிக்கிறேன். இனிஷியல் தாட்ஸ் வந்து எனக்கு கேமை விட சூரியவன்ஷி வெர்சஸ் பும்ரா அந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இந்த டீம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க சூரியவன்ஷி வந்து எப்படி விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பேட்டை வந்து விட்டு விட்டு ஆடுற மாதிரி இருக்கு. பட் நீங்க வந்து பும்ரா அகேன்ஸ்டாவோ போல்டு அகேன்ஸ்டோ அப்படி விட்டு ஆட முடியாது. அப்படி விட்டு ஆடி ப்ரூவ் பண்ணானா தென் ஹி ஹாஸ் பிளேஸ் டு கோ. மாட்டிக்கிட்டான்னா இன்னொன்னு எங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நடக்குது? வான்கடைவா? சவாய் ஜெயிப்போம் சவாய் ஜெயிப்போம் மான்சூன். சவாய் மான்சிங்கா? இது அதனால எனக்கு அவனோட பேட்டிங் ஸ்டைலுக்கு போல்ட்டையும் சகரையும் அடிச்சிருவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு தான் சகரை கண்டிப்பா அடிச்சிருவான். போல்ட்டும் பழைய போல்ட்லாம் கிடையாது, போல்ட்டை அடிச்சிருவான் எனக்கு தெரிஞ்சு. இது போல்ட் இப்ப டெத்துல நல்லா போட ஆரம்பிச்சிட்டா, பவர் பிளேல கேவலமா போடுறான். டெத் நல்லா போடுறான், முன்னாடி பவர் பிளே நல்லா போடுவான், டெத்துல கேவலமா போடுவான். பும்ரா வந்துட்டு பும்ரா தான் எப்படி ஆடுறான் அப்படின்றது பார்க்கணும். இன்னொன்னு இவன் சஞ்சு ஃபுல் சீசன் அவுட்டா? அவ்வளவுதான். பெருசா ஒரு அவுட்னு சொல்ல, பட் அன்ஃபிட்னு சொல்றாங்க. எனக்கு பெருசா தெரியாதா அந்த அது ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் பாவம்டா, அது போட்டு என்னன்னே தெரியலடா, அது ரொம்ப ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அவன் என்னன்னே சொல்ல மாட்டானுங்க, நல்லா தான் இருக்கான், அப்பப்போ மேட்ச் ஆடிட்டு அவங்களுக்கு இருக்கான், அப்பப்போ நல்ல ஒன்று ஆடுறான். அதுதான் ஆர்ஆருக்கு வந்துட்டு ஃபேவரட்டிசம். ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் 3 பேர் நல்லா ஆடணும். ஆர்ஆருக்கு ஃபர்ஸ்ட் 3 பேர் நல்லா ஆடினா, போன மேட்ச் இவன் சூப்பரா ஆடினா, யாரு ஏன் பராக் செம்மையா ஜெய்ஸ்வால். ஆடினா. எண்டில் ஜெய்ஸ்வால் நல்லா ஆடினா, இவனும் அதை விட்டுருங்க, அவங்க 2 பேர் சூப்பரா ஆடிட்டாங்க. ரியான் பராக் செம்மையா ஆடினா போன மேட்ச் அந்த பிச்சில். அவங்களுக்கு அந்த பினிஷிங் டே நான் ஒன்னு சொல்லவா, அவனுங்க அந்த ஜெயிக்க வேண்டிய 3 மேட்சை ஜெயிச்சிருந்தா இந்நேரம் டாப் 2ல இருப்பானுங்கடா அவனுங்க. அந்த 9 ரன் 9 ரன் ஆர்சிபி மேட்ச் 11-19 அதெல்லாம் ஜெயிச்சிருந்தா அவங்க டாப் 2ல இருக்க வேண்டிய டீம்டா. 3 மேட்ச் கையில, நம்மளாவது கேவலமா தோத்து கடைசியில இருக்கோம், அவங்க 3மே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்து இது பண்ணிருக்கானுங்க. அதனால வந்துட்டு அந்த நம்மளுக்காக வந்துட்டு கவலை இருக்காது, கேவலமா ஆடுறானுங்க தோக்குறோம். அவனுக்கு வந்துட்டு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். அதெல்லாம் அதுதான் சரி, வந்துட்டு ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, எம்ஐ சைடு ஏதாவது சொல்லணுமா? எனக்கு கேட்டா அவங்கள பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபுல் ரவுண்டட் பயங்கரமா இருக்காங்க. அடுத்த செக்மெண்ட்டுக்கே போயிடலாம். ஆமா, சரி, அடுத்த செக்மெண்ட் போயிடலாம்டா. வின் ப்ராபபிலிட்டி சொல்லுங்க. கிரிஷ், சேட்டன் பாய்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரொம்ப நாளா அடிச்சு உட்கார வச்சிட்டானுங்க சேட்டன்ஸை. நீங்க நாளைக்கு என்ன அவனோட ப்ரெடிக்ஷன்? சேட்டன் பாய்ஸ் தானா? நாளைக்கும் அவனுங்க தான் சொல்றேன். ஆர்ஆர் தான் எனக்கு, ஆர்ஆர் இது பண்றதா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு என்னமோ நாளைக்கு ஆர்ஆரோட மிடில் ஆர்டர் பிளேக்கு வரும், கொஞ்சம் நல்லா ஆடுவாங்களோ அப்படின்னு தோணுது. பிளஸ் அங்க வந்துட்டு ஆர்ச்சர், எனக்கு தெரிஞ்ச ஆர்ச்சர் ரோஹித் சர்மாவை கழட்டிடுவான்னு நினைக்கிறேன். ரோஹித்தையும் ரிக்கில்டனையும் ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட். எனக்கு ஆர்ச்சரை வந்துட்டு போன மேட்ச் எதுக்கு மாத்தி மாத்தி எண்டு சேஞ்ச் பண்ணிலாம் கொடுத்தான்னு தெரியல ரியான் பராக். அவனை ஒரு சைடு தயவு செஞ்சு போட விடுங்க. அவனை ஒரு தொடர்ந்து 3 ஓவர் போட்டாலே அவன் கண்டிப்பா 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவான். அதனால ஆர்ச்சரை வந்துட்டு 2 ஓவர் போட வைக்கணும். இன்னொன்னு இவன் தீக்ஷனா கண்டிப்பா நல்லா போடுவான் ரிக்கில்டனுக்கும் ஜாக்ஸுக்கும். அதுதான் அவங்க 2 பேர் அந்த ஓப்பனிங் ஸ்பெல் நல்லா விழுந்துருச்சுன்னா ஆர்ஆருக்கு ஒரு செம இது இருக்கு. அது அவங்க 2 பேர் நான் கையில தான் இருக்கு ஃபர்ஸ்ட் போடுற அந்த ஓப்பனிங் ஸ்பெல் தான். சரி, ஓகே. நாடி உன்னோட இது சொல்லு. எம்ஐ க்ரூசிங் ஃபார் தி விக்டரி தான். இந்த மாதிரிலாம் எம்ஐ வந்து காம்படிஷன் செட் ஆயிட்டா ரொம்ப டிஃபிகல்ட் டு பிரேக். எம்ஐ அதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், எம்ஐ வந்து எம்ஐயா கேம் தோத்ததா வந்து எம்ஐ பீட் பண்ணி ஜெயிக்கிறது கஷ்டம். இப்போ போன மேட்ச் ராஜஸ்தான்ல சூரியவம்சி ஆடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மிராக்கல் நாக் வந்தா மட்டும் தான் எம்ஐ தோக்கடிக்க முடியும். பிகாஸ் ஆல் பாக்ஸ் ஸ்டிக்டு எல்லாமே சூப்பர் ஸ்டார்ஸ். அந்த ஜெல்லானது வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்டில் யூ கிரியேட் மேஜிக் அந்த அதர் எண்ட். ஸோ எம்ஐ க்ரூசிங் ஃபார் தி விக்டரி, ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் எய்ம் பண்ணுவாங்க. அதுதான். ஆர்ஆருக்கு 4 மேட்ச் இருக்கா? 4 மேட்ச் இருக்கா? எத்தனை பாயிண்ட் வச்சிருக்காங்க? 8 பாயிண்டா?
8 ஆ, பாயிண்ட் ரொம்ப 6 கம்மியா பாயிண்ட். தான் இருக்கு. 6 எட்டு பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆறாவது இருக்கு. 8 பாயிண்ட். 8 பாயிண்ட். 8 ஓகே. அப்ப எஸ்ஆர்எச் தான். ஆமா. ஆர்ஆர் 8 பாயிண்ட். ஆர்ஆர் நாலுக்கு நாலு ஜெயிச்சாலும் ஆர்ஆரும் குவாலிஃபை ஆகும். அதனால டேய் ஆர்ஆர் அவங்களும் 6 வந்து பாயிண்ட் தான்டா. 6 பாயிண்ட் தான் ஆர்ஆர். 6 எனக்கு தானே ஓகே. எஸ்ஆர்எச் 6 6வது. தான் இருக்கா? 6 தான் 6 தான். அதான் டேய் நீ எத்தனை வேணா மேட்ச் இருக்கு? பாயிண்ட்ஸ் 4 மேட்ச் பாயிண்ட்ஸ் தான் டேபிள் இருக்கு. பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அது பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்ல பெருசா இல்ல இல்லடா. அதுல அவனுக்கு எதுவுமே எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லடா. நீ அடுத்த அவனுங்களுக்கு வர சிஎஸ்கேவை தவிர மத்த எல்லா டீமும் அடுத்த வர எல்லா மேட்ச் ஜெயிக்கணும்டா. மும்பை தவிர முடிச்சுக்கோ. மத்த எல்லா டீமும் எல்லா மேட்ச் ஜெயிக்கணும்டா. அப்பதான் இது பண்ண முடியும். அப்பதான் பாயிண்ட்ஸ் நீங்க டேபிள் வந்து இப்ப அட்லீஸ்ட் வெளியில பிளே. ஆமா அதுல பேசி நீ நீ எப்படினாலும் இந்த 7 டீம்ல 9 டீம்ல யாருக்கு ஆடதான் போற. யாரும் இருந்தாலும் நீ ஜெயிச்சுதான் ஆகணும். இவன் கூட தோத்துட்டு அவன் கூட ஜெயிக்க அப்படிலாம் கிடையாது. இவனுக்கு 4 மேட்ச் நீ 4 மேட்ச் ஜெயிக்கணும். இவனுக்கு 5 மேட்ச் நீ 5 மேட்ச் ஜெயிக்கணும். அதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். பெருசா போட்டு நீ இதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. நாளைக்கு ஜெயிக்கணும். ஆர்ஆர் வந்து அட்லீஸ்ட் அந்த வாங்காம இருக்கணும்னா நாளைக்கு ஜெயிச்சே ஆகணும். எம்ஐ வந்து நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா செம கம்ஃபர்டபுளா டாப் 1ல போய் உட்காந்துருவாங்க. ஸோ நானும் எம்ஐ தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒண்ணுக்கா வந்து போவானுங்க, ஒண்ணுக்கெல்லாம் போக மாட்டானுங்க, ஒன்னா போவானுங்க. அவங்க அது 3ல இருக்காங்கடா. RCB அவங்க மாறி மாறி வந்துட்டே ரன் இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் உனக்கு மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு தோத்தா ஒரு பங்கு இருப்பாங்க. நாளைக்கு ஜெயிச்சா அவன் ஃப்ரெண்டு போவான். திரும்ப இவன் நாளைக்கு ஜெயிச்சா இவன் மாறி வருவான். அதுதான் அது உனக்கு ஒரு இல்ல எண்ட்ல ரன் ரேட் பார்க்கும்போது கேக்குறேன். ரன் ரேட்டும் எம்ஐ ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பிளஸ் பாயிண்ட் 0.5ல இருக்கு. ஸோ அதனால செகண்ட் ஹையஸ்ட் எம்ஐ எம்ஐ தான் க்ரூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் சிஎஸ்கேவும் சைட் ராஜஸ்தான் எஸ்ஆர்ஹெச் இவங்க 3 பேர் வந்துட்டு மிச்சம் ஜிடி இவங்களை கெடுத்து விடுறதான் வேலை. சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர். இன்னைக்கு நடந்த மாதிரி தான் அடிச்சிருவாங்க. சிஎஸ்கே இல்ல அடிச்சிருவாங்க, ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச் அடிச்சிருவாங்க. ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். சரி ஓகே லெட்ஸ் சி. ஃபேண்டசி போயிடலாம்டா. நாடி என்னோட ஃபேண்டசி சொல் பிக். பும்ரா, அப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ். ஓகே விஷ். இந்த பக்கம் சாரி ராஜஸ்தான் சொல்லி இது ராஜஸ்தான். சொல்லு. ராஜஸ்தான்ல வந்து எனக்கு வந்து சூரியவன்ஷி டெஃபினட்டா. அதுக்கப்புறம் வந்து பவுலிங்ல வந்து எனக்கு அசரங்கா. ஓகே கிறிஸ் நீ சொல்லு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இங்க வந்துட்டு ஹார்திக் பாண்டியா, இன்னொன்னு யாரு, இன்னொன்னு சாண்ட்னர், ஐயோ சாண்ட்னர் போல்ட், போன மேட்ச் ஆள்ல சிக்குன்னு ஏதோ ஆள்ல போல்ட். போல்ட் வேணா வச்சுக்கலாம், போல்ட். ஓகே என்னோட இது வந்து ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா வந்து ஒரு டச் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா. அண்ட் பவுலிங்ல வந்து கரண் சர்மா லெக் ஸ்பின்னர். மிடில் ஓவரில் கொஞ்சம் விக்கெட்ஸ் கிடைக்கும். அந்த பக்கம் ஆர்ஆர்ல வந்து நிதிஷ் ராணா அண்ட் மகேஷ் தீக்ஷனா. நிதிஷ் ராணா வந்து 1 டவுன் வந்து அடிப்பார் கடாமுடான்னு. தீக்ஷனாக்கு வந்து நீ சொன்ன மாதிரி பெரிய கிரவுண்டு ஒரு சைடு பிடிச்சி போட்டு டிஃபென்சிவா போட்டா விக்கெட் கிடைக்கும். அதனால தீக்ஷனா. சரி ஓகே. நானும் மேடியும் மும்பைக்கு எட்ஜ் கொடுத்துருக்கோம். கிறிஸ் வழக்கம் போல சேட்டன் பாய்ஸ் ஆர்ஆருக்கு எட்ஜ் கொடுத்துருக்கான். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது இந்த மேட்ச். டேய் கிறிஷ், ஆர்சிபி மேட்சுக்கு வாடா, கேக்குறாங்கடா உன்ன. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காக வா. அடுத்த மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி. நீ இல்லனா வீடியோ பண்ண முடியாது. ஆமா கமெண்ட்ல கேக்குறாங்க தோழர் கிறிஸ் எங்க. நீ வந்து தோத்தா வர மாட்டேங்கிறா, ஜெயிச்சுட்டா வர மாட்டேன்னு சொல்றா. உண்மையிலேயே உனக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு, அதனாலதான் அவனால வர முடியல. சோ அந்த டைம்ல அவன் வேற ஒரு ஒர்க் இருக்குல்ல. மத்தபடி வீடியோ வர இதுக்காக பயந்துலாம் வராம இல்ல. டெஃபினட்டா இல்கம். ஆர்சிபிக்கு பயந்துட்டா அப்படிதான் சொல்றாங்க. அவங்களுக்கு பதில் அவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, அவங்களுக்கு பயப்படணும் சொல்லி. மும்பை கூட தோத்தா சரி அவனுங்க 6வது படிக்க போறாங்கன்னு பயந்துட்டோம். அவங்களுக்கு என்ன பயந்து, அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பயப்படணும். சரி ஓகே. அடுத்த ஆர்எஸ்பி மேட்ச் கண்டிப்பா தோழர் கிறிஸ் வருவாரு. அப்ப பேசிக்கலாம். So until unless we are signing off from trios Nadi, Krish and Vijay. Thank you and goodbye.